இந்தியாவுக்கு விரோதமாக இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் மோடியிடம் இலங்கை அதிபர் அனுரா திசநாயக்க உறுதியளித்திருக்கிறார். மேலும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமானத்துடன் அணுக இரு நாடுகளும் சம்மதித்துள்ளன. 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை சென்றுள்ளார். கொழும்பு நகரில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் மோடிக்கு இலங்கை அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் அனுர குமார திசநாயக்கே, பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். இதுவரை எந்தவொரு வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இல்லாத வகையில் பிரதமர் மோடிக்கு இலங்கை அரசு சிறப்பான வரவேற்பளித்தது. இதைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கவுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சுகாதாரத்துறை, பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் துறையில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை நல்குவது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்பந்தங்களும் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. மேலும் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய விருதான மித்ர விபூஷணா விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்க, இந்தியாவுக்கு விரோதமாக இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் மோடியிடம் உறுதியளித்தார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பிணைப்பு உள்ளது என்றார். தீவிரவாத தாக்குதல், கொரோனா நோய் பரவல் காலகட்டத்தில் இலங்கைக்கு இந்தியா பல்வேறு வகைகளில் உதவி செய்ததையும் பிரதமர் மோடி தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். இலங்கை பெற்ற கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க முடிவு செய்திருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறை வேண்டும். இலங்கை சிறைகளில் இருக்கும் இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும். அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. हमने श्रीलंका में रिकंस्ट्रक्शन और रिकंसिलिएशन पर भी बात की. राष्ट्रपति दिशा नायक ने अपने समावेशी दृष्टिकोण के बारे में मुझे बताया. हम आशा करते இலங்கையில் உள்ள 3 கோவில்களை சீரமைக்க இந்தியா உதவி செய்யும் என்றும் பிரதமர் தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். இந்திய நிதி உதவியுடன் திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய சக்தி மின் நிலையத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.